ஒரு நல்ல தங்க பொம்மையம்மா வைத்தியம் முடித்து அலைந்து கொண்டிருக்கிறான். சரி, உன்னை என்ன வேணும் என்று கேட்கலாம். ஆமா ஆமா அம்மா அண்ணா உனக்கு என்னம்மா வேண்டும்? ஐயோ பசி 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 பசி. ஆமா ஆனால் ஆமா ருக்மணி என்னுடைய தங்கையாகப்பட்டவள் பசி அண்ணா பசி என்று பசி மயக்கத்தில் கத்தி குருளாசி இடுகிறார். தங்கையே உனக்கு பசியானது இருந்தாலும் உனக்கு என்ன காவு வேணும்? அண்ணா எனக்கு நறுபலி வேணும். நறுபலி ரத்த காவு வேண்டும். ஆமா காவி கேக்குறா. என்ன செய்வது? என்ன பண்றது? ஊரு உலகத்திலேயே எத்தனையோ பெண்கள் மாதவடி போயிருப்பாங்க. அங்க போய் எடுத்து சாப்பிட்டு போகட்டும் விடு போகட்டும் தங்கச்ச பைத்தியக்காரி அதுவெல்லாம் பத்தவில்லையா? அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் பத்தல. என்னுடைய தங்கையினுடைய பசி தீர வேண்டும் என்றால் இதோ இந்த பிறந்தாமனுடைய வலது தொடை இருக்கிறதல்ல, வலது தொடை அறுத்து அதில வரக்கூடிய ரத்த முதிரத்தை எள்ளி நான் காவு சோறாக போடுகிறேன். பார் ஆகட்டுங்க. ஐயோ பசி தம்பி நவரா அப்படியே இருந்தானோ நோய் அப்படியே கொஞ்சம் தானோ
சோறு கேட்ட. ஆமா அதனால ரத்த பலி. ஆமா காவு சோறு போட்டாச்சு. மீண்டும் உனக்கு என்ன வேண்டும்? அண்ணா நல்ல தண்ணி தகமதி. தம்பி தானே குட்டியா வந்துருச்சாங்க. என்னுடைய பசி தீர்ந்து விட்டது. சரி, ஆனால் நல்ல தண்ணி தாகம் காவுனந்து போகுது. பச்சை தண்ணி தாகம் பல்லுந்து போகுது. தண்ணி தண்ணி தானே வேண்டும். ஆமா, இதோ ஆறு இருக்கிறது. கொலை இருக்கிறது, போய் குடிச்சு வா. இந்த குளத்தண்ணியை குடிக்கிறியா? அண்ணா, குளத்து தண்ணி என்னுடைய குறவளுக்கு பத்தாதுண்ணா. குளத்து தண்ணி காட்டும் போது தங்கச்சி பைத்தியக்காரி. பைத்தியக்காரி பாரு, அவ எடுக்கிற அவதாரம். ஆமா, ஒரே மேதி செத்து போயிருவேன். போதும், தங்கச்சி ஓடிட்டு உங்க குளத்து காட்டும் போது உங்க தங்கச்சி பைத்தியக்காரி என்னன்னு தெரியுமா? அரை கொடுக்கு தண்ணி பத்தாதான். அப்படியா? அப்படி என்றால் இதோ ஆறு இருக்கிறது. ஆத்து தண்ணி குடிமா. ஆறு இருக்குது. என்னோட அரிசன் வயிற்றுக்கு பத்தாது. அதுதான் சொன்னவங்க பைத்தியக்காரி கூட்டிட்டு வர. அண்ணே அண்ணே என்ன வெளிப்படாத. சரி, அதனால இதோ கிணத்து தண்ணி போதுமா? கிணத்து தண்ணி சரி, அதனால ஆத்து தண்ணி பத்தாது. குளத்து தண்ணி, கிணத்து தண்ணி, ஆத்து தண்ணி காட்டாச்சு. எதுக்கும் தண்ணி தான் வேணுங்களா? காட்டியாச்சா காட்டுவாசியா? நீ முன்ன தெளிவா பேசு. காட்டணும் நீங்க உங்க தங்கச்சி பைத்தியக்காரிக்கு. அதனால சரி, இதெல்லாம் விட்டுருமா? இதோ பாதாள நடுக்கடல் சமுத்திரம் இருக்கிறது. இந்த பாதாள நடுக்கடலை இறங்கி நீ தண்ணியை குடி. அப்படியா? தம்பி தானே வர்றா. என்னுடைய தாழ்வாளி சொல்லி நடுக்கடல்ல காட்டினேன். நடுக்கடல்ல போய் தண்ணி குடிக்கும் பொழுது அம்மா அங்க ஆளம்மா கேளுங்க மகாஜனே. அதாவது எப்படி என்றால் உமையவள் பார்வதியாகப்பட்டவன், அதாவது பச்சை தண்ணி தாவம் பன்னுறது போவதுன்னு சொல்லி தண்ணி குடிக்க சமுத்திரத்துக்குள்ள போறான். அங்க ஆழம் இருக்கிறதம்மா என்று சொல்வதற்கு பதிலாக பரமசி அதாவது என்ன செய்கிறாங்க? அங்க ஆளம்மா அப்படி என்று அங்காளம்மாங்கிறாங்க. அதனால தான் பெரிய அடிச்சுக்கு அங்காளம்மன்னு ஒரு பேர் இருக்குது. மொத்தம் 13 பேர் இது பெரிய அடிச்சுக்கு. இதுதான் முதல் பெயர் அங்காளம்மன். முதல் பெயர் அங்காளம்மன் என்று விளக்கட்டும். அண்ணா, என்னுடைய தண்ணி தாங்க தீங்கிட்டது. ஆனால் நான் சின்னஞ்சிறு வயதுல இருந்து எனக்கு நீ எதுவுமே சீதனமா என்ன கொண்டு வரல. எனக்கு அதனால வாமாங்க அங்கேயே இதோ ஆதிலட்சுமி, அதாவது தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது சும்மா அமைச்சுட்ட அவ கேக்குறா, எனக்கு சீர்வரிசை கொடுக்கல, எனக்கு குடனு கேக்குறா. சீர்வரிசை கேட்பதெல்லாம் சரிதான். ஆனா என்னுடைய தங்கையாகப்பட்டவன் இப்ப அவதாரம் எடுத்து பைத்தியமா சுத்துறா. இதை இப்படியா விட்டா இப்ப பச்சை பணத்தை சுத்த பணத்தை திங்கிறா. இப்படியா விட்டா மனிதர்கள் அனைவரையுமே சாப்பிட்டு விடுவார். அதனால தந்திரமாக என்னுடைய தங்கைக்கு மார்விலங்கு, கை விலங்கு, கால் விலங்கு எல்லாம் போட்ட வேண்டும். நாம 2 பேர் தான் பேசிக்கணும். அப்ப பேசிக்கலாமா? உள்ள போய் ரெண்டுமே பைத்தியம் தான். இங்க பாரு, தந்திரமாக வரவழைத்து படுக்க வைத்து, அதாவது தந்திரமா வரவழைத்து நாங்க திசை திரும்பி பாக்குறோம். தெற்கை, வடக்கு, மேற்கு, கிழக்கு திரும்பி பார்த்தா பத்தி எரியுது. எந்த பக்கம் போனாலும் ஆமா, அது அவங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா? மேல திரும்பி பார்க்க சொல்லல. ஆமா, மேல வானத்தை பார்த்தா அங்க சூரியனை சுட்டெரித்துடும். அதனால மல்லாக்கா படுக்க வைக்க வேணும். என்ன பண்றேன்னா ஒட்டி வேணும். கை வலையில தங்கத்துல கொலுசு, அதாவது தங்க பதக்கம்னு சொல்லி மாறு பதக்கம், தோல் பதக்கம் போட சொல்லி மாறு விலங்கு, கை விலங்கு, கால் விலங்கு அவளை தூங்க வை. அதனால இப்படியே விட்டா படுக்க மாட்டா. அதனால இப்ப இப்ப என்னுடைய தங்கைய வெட்டி உடைக்கிற மாதிரி பாய
பார்த்தால் பிறந்தாம இப்படியா விட்டால் அதாவது திக்கங்கு திருமணா நெருப்பு பத்தி எறியுது ஆமா உலகமே அலைந்து விடும் என்று சொல்லி ஆமா. உமையவள் பார்வதிய 8 நெஞ்சு மேல் உதைத்தாரு அப்படியே மல்லாக்கா படுத்து விட்டார் என்னுடைய தங்கை ஆமா இப்ப மார்விலங்கு மல்லாந்து படுத்ததுனால இன்று முதல் மல்லாந்து படுத்ததுனால பெரியாடிச்சிக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர் மல்லாண்டேஸ்வரின்னு ஒரு பெயர் கல்யாண்டேஸ்வரி 2 பேரு அம்மா சரி பிறகு அவ்வளவுதான் அதாவது அது மட்டுமல்ல இரண்டு படுத்ததுனால என்னுடைய தங்கையாகப்பட்டவ இரண்டு படுத்ததுனால பெருத்த உடலோடு இருப்பதனால பூதமா படுத்துருக்கிறோம் பெருசா அதுக்கு என்ன போதும் பையனுக்கு சொல்ல மாட்டேன் பெருத்த உடலோடு இரண்டு படுத்ததுனால என்னுடைய தங்கைக்கு பெரியாண்டிச்சு என்று ஒரு பெயராகட்டும் அதனால இந்த பூதக அம்மாவுக்கும் பெரியாண்டி அம்மாவும் 4 பேரு உடனே பச்சையா இருக்குது பச்சையம்மன் என்ற பெயர் பச்சையா இருப்பதனால பச்சையம்மன் என்று பெயராகட்டும் கண்ணு விட்டாதா அதனால கண்ணனூர் அம்மன் என்று பேரு கண்ணபுரத்தான பேரு அதாவது கோலப்பட்ட கண்ணழகி கோடாலி பல்லழகி கொண்டால மூக்கழகி மூக்கழகி அதுக்கு என்ன பேரு அதுக்கு பேர் வைக்கிறேன் அப்படி இருந்தாலும் கேளுங்கள் மகாஜனங்களே விதமாகத்தானே பெரியாண்டிச்சியாகப்பட்டவ இப்பொழுது பெரியாயவத்துல பெரியாண்டிச்சியா உருவெடுத்திருக்கிறான் இப்ப பெரியாண்டிச்சியா உருவெடுத்ததுனால மாநில மக்கள் எல்லாம் முப்பூச காவு தருவாங்க என்னுடைய தங்கைக்கு என்னன்னா காவு ஆட்டுக்கடா காவு கோழிக்கடா காவு பன்னிக்கடா காவு என்று முப்பூசை கொடுத்து பெரியாடிச்சியை குலதெய்வமா வைத்து மாநில மக்கள் எல்லாம் வணங்கி வருவாங்க இப்ப மட்டும் பெரியாடிச்சிக்கு பசி தீர்ந்து விட்டதா பசி தீரல இந்த யுகத்துல அரை பசி தான் பெரியாடிச்சிக்கு தீர்ந்து இருக்குது மீண்டும் துபாபுரி யுகம் பிறக்கும் அந்த துபாபுரி யுகத்துல அரிராம கண்ணனாக நான் பிறப்பேன் பிறந்து மகாபாரதத்தை உற்பலம் செய்வேன் மகாபாரதத்துல 18 கோடி சேனையை மடிப்பேன் அப்பொழுது பெரியாண்டிச்சியாக இருக்கும் என்னுடைய தங்கை பத்னி ரகுபதா பாஞ்சாலியாக பிறப்பால் துபாபுரி யுகத்துல அந்த 18 கோடி சேனையும் உட்கொள்வாள் அப்பொழுது பசி தீர்ந்து விடுமா அப்போதும் தீராது முக்கால் பசி தான் தீரும் மீண்டும் கலியுகம் பிறக்கும் அப்படி கலியுகம் பிறந்தா ஒரு நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் சரி இந்த உலகம் அழியும் அப்படி உலகம் அழியும் பொழுது உலகம் எதனால் அழியும் தண்ணியாலத்தான் உலகம் அழியும் அப்படி தண்ணியிலே உலகம் அழிந்து தண்ணியில பிணங்கள் மிதங்கி கொண்டு வரும் அந்த பிணத்தை எல்லா பிணத்தையுமே பெரியாண்டிச்சி சாப்பிட்டாதான் பெரியாண்டிச்சியுடைய பசியே தீரும் அதோட உலகமா அழிந்துவிடும் அதனால கண்கள் கூச்சுகிறது கடலிலே ஆதிசேஷன் மடி மீது நான் சிறப்பு வைத்து 2011 ஆண்டு காலம் பள்ளி கொண்டிருந்தேன் பரந்தாமன் அந்த ஆதிசேஷனை உனக்கு நான் நாகலாக கொடை பிடிக்க சொல்கிறேன் அம்மா அஞ்சு தர ஆதிசேஷன் அவர் என்ன செய்ய வேண்டும் மைத்துனா மைத்துனா இதோ என்னுடைய தங்கையாகப்பட்டவர்